அகல்யா, எனக்கு ஒரு டவுட் டி, அதை மட்டும் கிளியர் பண்ணு. என்ன டவுட் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூலை பொறுத்தளவுல யாரெல்லாம் காலையில சாப்பிட்டு வரலையோ அவங்கள பிரேயர் முடிஞ்ச 10 மினிட்ஸ்ல சாப்பிட்டுட்டு வரணும், அதுதான் ரூல்ஸ். இதுல சில பேர் வந்து கிளாஸை கட்டடிக்க கூடாது, நமக்கு கிளாஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வீட்லயே சாப்பிட்டு வந்துருவாங்க. ஏன் நீ கூட அப்படிதான் பண்ணுவ? அது எப்படி? ஸ்கூலுக்கு வந்ததும் பிரேயர் முடிஞ்சாலும் உனக்கு பசிக்குமா? சாப்பாடு வந்து உட்காந்துக்கிற இது கிளாஸை கட்டடிக்க தானே? அடியே, நான்லாம் பிரேயர் நடக்கும் போது ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம், ஓகேவா? அதுல சாப்பிடாம வர பத்தி அது இன்னும் பெரிய பெரிய விஷயம். இதுல ஒரு திருத்தம், நீ வீட்லயே சாப்பிட்டு வருவீங்க எனக்கு தெரியும். இங்க வந்தா கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு நீ சாப்பிடுற. சரி வெற்றி, அதை விடு. இப்ப அது நமக்கு தேவையில்ல, ஓகேவா? அதாவது கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு சாப்பிடவே வச்சுக்கோ, ஓகேவா? எங்க அம்மா சாப்பாடு கூட கொஞ்சம் போடுறது இதை விட பெரிய விஷயம், ஓகேவா? இதுல நான் தூங்காம உட்காந்து அந்த அக்கௌண்ட்ஸை நான் கவனிக்கணும்னா அப்ப நான் எவ்வளவு தெம்பா இருக்கணும், கொஞ்சம் யோசி. எப்படியா காலையில அக்கௌண்ட்ஸ் கிளாஸை கட்டடிக்கணும், அதுக்கு சோறுன்னு தூக்கிட்டு வந்து இப்படி உட்காந்துக்கிறது? அந்த அம்மா 10 நிமிஷம் தான் சாப்பிட டைம் கொடுக்கும், நம்ம 10 நிமிஷம்னா நம்ம அதுக்கு 1 மணி நேரம் ஆக்கிட மாட்டோம். அது தாண்டி அகல்யா, உனக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா? நான் எந்த கிளாஸ் வேணாலும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன், அந்த அக்கௌண்ட்ஸ் கிளாஸை தவிர. எப்ப பார்த்தாலும் குண்டமா ஃபார்முலா சொல்லிட்டே இருக்காடி, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ உட்காந்துக்கிற ஜம்முன்னு சேர் மேல ஒண்ணுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதை படிங்க, இதை படிங்க, இந்த ஃபார்முலா எழுதுங்க, பட்டத்துக்கு அங்கிட்டு போடுங்க, வரவத்துக்கு அங்கிட்டு போடுங்க. ஐயோ, இந்த அக்கௌண்ட்ஸ்ல யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எவ்வளவு இரிட்டேட் ஆகுது. பேசாம நம்மள சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம்டி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு தான் மூவி போடுறேன்னு சொல்லி சொன்னாங்களே, 10 ரூபாய் எடுத்துட்டு வந்தியா என்ன? ஏண்டி, ஒரு 10 ரூபாய் கூட இல்லாம யாராவது ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க நீ நினைக்கிறியா? அப்ப எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்க? எவ்வளோடியே எடுத்துட்டு வந்துட பாரு, 50 ரூபா தான். அதே எங்க அப்பா கிட்ட அழுது அடம் பிடிச்சி என் அக்கா கிட்ட சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனை. இதனோட ஹைலைட் என்ன தெரியுமா? என்னோட அக்கா பையன், அவன் பண்ற சேட்டை தான் என்னால தாங்க முடியலடி. ஏண்டி, 1.5 வயசு தானே ஆகுது, அதுக்கே அவ்வளவு சேட்டை பண்றானா? அப்பா சேட்டைனா சேட்டை, அவங்க ஒரு சேட்டை எங்க ஒரு சேட்டை கிடையாது. அப்படி ஒரு சேட்டை என் அக்கா மாதிரியே பண்ணுவான் தெரியுமா? ஒரு நாள் என் வீட்டுக்கு வா, அவனை உன் கையில நான் கொடுக்குறேன், நீ என்னென்ன சேட்டை பண்றான்னு பாரு. எந்த எக்கனாமிக்ஸ் வராடி, திரும்பி இந்த சைடு. நான் திரும்பி தானே உட்காந்துருக்கேன், நீ தான் அந்த சைடு திரும்ப. ஏமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா எப்படி தெரியுது உனக்கு? சோபனா மூடிடி, கண்டுபிடிச்சிட போறா. நான் உன்னதாண்டி சொன்னேன். நீ என்னதான் சொன்ன எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியுமா? செருப்புல அடி வாங்க போறேன். உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளாஸ் ஹவர்ல இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அம்மா வயிறு வலிக்குதே, அப்பா முடியலையே. ஏய் என்னடி, நல்லா தானே இருந்த, என்ன வயிறு வலிக்குதுங்கற? அது அப்படி இப்ப வயிறு வலிக்குது எனக்கு, சொல்லுடி. வயிறு வலிக்குது சொல்லு. ஐயோ அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது. அடி ஆகவலி, எனக்குடி வயிறு வலிக்குது, நீ ஏன்டி கத்துற வயிறு வலிக்குது? எனக்கு சொல்லுடி வயிறு வலிக்குதுன்னு. ஓ ஆமால, சாரிடி சாரி. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன மிஸ்? அது ஒண்ணு இல்ல மிஸ், நேத்து நைட்ல இருந்தே இவ சாப்பிடலையாமா, அவங்க அம்மா கூட சண்டையா, அதனால அவ சாப்பிடலையாமா, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னா மிஸ். அதனால அக்கவுண்ட்ஸ் மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் மிஸ். ஏமா சாப்பிட வேண்டியதானே? அம்மா மேல கோவம்னா அத சாப்பாடு மேல தான் காட்டுவீங்களா? இவ அப்படியே சாப்பாடு மேல காமிச்சிட்டானோ, அங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும் சோறு தான் முக்கியம் திங்கிறாளு. என்ன பண்றது, ஒன்னதான் சமாளிக்கணும்ல. மூடுடி, ஓவர பிட்டடிச்சு மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் கட்டடிக்க முடியாது. சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்டு போங்க. அங்க அக்கவுண்ட்ஸ் மிஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களே இல்ல, உங்க கிளாஸ்ல எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருமே கரெக்டா அக்கவுண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க, மார்க்ல 0 எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்னது 0வா? ஐயோ, வாடி இப்படியே ஓடிரலாம்டி நம்ம. ஏன் அக்கவுண்ட்ஸ் ஒழுங்கா போடுறியா? என்னடி இப்படி இத நடக்குறது? ஒண்ணுமே புரியலடி. அப்புறம் எப்படி அக்கவுண்ட்ஸ் எழுத முடியும்? நான் அக்கவுண்ட்ஸ்ல ஃபெயில் தான். வேகனே 10th பையன் வீட்ல செருப்படி வாங்காத ஒரு குறதா சப்ளிமெண்ட் எழுதி பாஸ் ஆகி வந்தேன். 11th ஐயோ ஜோலி முடிஞ்சிரும். அடியே, நீ நல்லா எழுதுறியா போ? அடி பாவி, நீ நல்லா எழுதிருப்பேன்னு உன்னை நம்பிட்டு நான் பாட்டுல எழுதிட்டேன்டி. எருமை மாடு, உன்னை பார்த்து தான் எழுதுனேன். அப்ப நீ ஒழுங்கா எழுதிருக்க மாட்டே. இங்கே இரு. சரி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போங்க, உங்க பேப்பர் வர்றதுக்குள்ள. என்ன மேம் கோவத்துல இருந்தாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. சரி சீக்கிரமா சாப்பிட்டு போங்க, இங்க உட்காந்துட்டு இருக்காதீங்க. பிரின்சிபல் ரவுண்ட் வரும்போது திட்டுவாரு. ஓகே மிஸ். ஜோங் மிஸ், இந்த கோரஸ்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வரேன், எக்கனாமிக்ஸ்க்கு வரேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அசைன்மெண்ட் கொடுத்தா அதெல்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வைக்காதவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு, தோலை உரிச்சிருவேன். என்ன சரிதான் போடி. சரி, இவகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து இனி அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் போனா அவ்வளவுதான். நம்ம கிளாஸ்க்கு போறனால ஸ்டாஃப் ரூம் கூட்டி வச்சு அடுப்பா. என்ன பண்றது?
ஏய், அகல்யாவை நம்படி. அகல்யாவை நம்பியும் கைவிடப்பட மாட்டார். என்னமோ செருப்படி வாங்கி கொடுக்க மாதிரி சரிதான். சரி வா, சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம நேரம் லைப்ரரிக்கு ஓடிடலாம். ஓகே. ஏய், அங்க என்னடி? லூசே, உனதானே கேக்குறேன், அங்க என்ன? இவன் அந்த மதன் தானே. இவனை பார்த்து இவன் எப்படி ஷாக் ஆகி நிக்க? லூசே, ஏய் டியே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா சாப்பிட்டு போலாம். என்ன லூசு, ஏன்? ஒன்றும் இல்லடி. சரி வா சாப்பிட்டு கிளம்பலாம். என்னமோ சரியில்லை. சரி ஓகே. எப்படி 20 நிமிஷம் பெல் அடிச்சிருவாங்க. நான் போய் மூவி ரூம்ல பிளேஸ் போட்டு வைக்கிறேன். சீக்கிரம் வந்துரு, ஓகேவா? டிலே பண்ணிடாத, அப்புறம் எல்லாரும் உட்காந்துருவாங்க. ஓகே. ஏய் விழுந்துடாத. மா, எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க? ஏன் முன்னாடி யார் வராங்க பின்னாடி யார் வராங்க அப்படின்னு பாத்துட்டு போ தெரியாதா? நீ பாட்டா போவியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் இட், ஓகேவா? நான் ஒரு வேலையா அவசரமா போயிட்டு இருந்தேன். உனக்கு விஷயம் தெரியாது? நம்ம கிளாஸ்ல படம் போட்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் 10 ரூபா கொடுத்தா ஸ்கூல்ல படம் போடுவாங்க. அதான் ஓடிட்டு இருக்கு. நீ அங்க போல? நான் போறேன், போகாம இருக்கேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ முதல்ல எங்க போனாலும் பாத்து போ. வேண்டான்னு ஓடிக்கிட்டு இருக்க. ஏய் நிறுத்து, நீ என் கிளாஸ் பையன் தானே? ரொம்ப ஓவரா பண்ற. ஏன் பார்க்க மட்டும் தான் செய்வியா, பேச மாட்டியா? அப்போ நீ என்ன பாத்துட்டு தான் இருக்க, அப்படித்தானே? ஆமா, இது ஒரு மூஞ்சி நாங்க பார்க்க வேற செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ கிளாஸ் பையனா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தேன். அதுவே ஒரு அன்மணி எடுத்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்காத. என்ன நீ தான் நீ பாக்குற, என்கிட்ட வந்து பேசணும்னு உனக்கு தோணுச்சா? பார்த்துட்டு இருக்க, சைட் அடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். கிளாஸ் ரூம்ல கிளாஸ் இருக்கும்போது நீ பாக்குற நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இதை வந்து பேசவே மாட்டேங்கிற. எனக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல. அப்புறம் என்ன, தள்ளங்கிட்டே வந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, தைரியம் இல்லாமல இல்ல, ஒரு மரியாதை, அதுக்குதான். நல்ல ஒரு மரியாதை. இப்ப தள்ளுறியா? நான் போகணும். போ போ, டக்குனு போ. ப்ரொஜெக்டர் கொஞ்சம் தள்ளி வைங்க. அடியே அக்கவுண்டன்சி, அக்கவுண்டன்சி. அவ கிடக்குறா அங்க மூவியை பாருடி. பசங்களுக்கு மறைக்குது, அதுக்காக தான். கிளாப் பண்ணாமப்பா. இங்கதான் இருக்காளுங்களா? அடி பாவிகளா, 2 பேரும் அக்கவுண்டன்சி கிளாஸுக்கே வரல. படம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். தட்டி மாடுது எப்படி மறைக்கானுங்க பாரு. ஏன் மறைக்காதீங்க, எங்க தள்ளு. ஒரு கொஞ்ச நாள் அப்படியே தான் போயிட்டே இருந்தது. அவன் என்னை பாப்பா, நானும் அவனை பாப்பேன். கிளாஸ் எடுக்கும் போது நான் எங்கேயாவது மாட்டிக்கிட்டா, என்னை மேம் ஏதாவது மிஸ் ஏதாவது திட்டினாங்கன்னா அதுக்கு விழுந்துக்கிட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அவன் மட்டும் சிரிக்க மாட்டான். ஆனா அவன் திட்டுவாங்கன்னா நான் சிரிப்பேன். ஆனா அவன் அதை பெருசாவே எடுத்துக்கவே மாட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. நான் லவ் பண்ற மாதிரி அவனும் என்ன லவ் பண்ணிருப்பான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை விரும்புறாங்க இல்லையான்னு அவங்களோட நடவடிக்கையிலே தெரிஞ்சிடும். அவனும் அப்படிதான் இருந்தான். நான் நினைச்ச மாதிரி அவனும் என்ன லவ் பண்றான் அப்படின்ற எண்ணத்துல எத்தனை காலகாலமாக பசங்க தானே போய் ப்ரப்போஸ் பண்றாங்க, பொண்ணுங்க ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்கிட்ட ரோஸை தூக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண போனேன். இப்ப என்ன பீரியடா வெளிய வந்து நிக்கிற? இப்ப இங்கிலீஷ் பீரியட். இங்கிலீஷ் அசைன்மெண்ட் எழுதிட்டு வராதவங்க உள்ள வர வேணாம்னு சொன்னாங்க. நான் எழுதவே இல்லாத டீசெண்டா வெளியே நின்னுட்டு இருக்கேன். இப்படிதான் இப்படிலாம் டேய், உள்ள இருந்தாலும் நம்ம வெளியே தான் சொல்லி விட போறாங்க. டீசெண்டா நம்ம வெளியே வரதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு என் மனசுக்கப்பட்டுச்சு. அதான் வெளியே வந்துட்டேன். அவ்வளவுதான். அகல்யா, நீ என்ன லூசா? அவன் என்னன்னே தெரியாம நீ பாட்டுல ரோஸை தூக்கி நின்னுட்டு இருக்க. இப்ப என்ன பண்ண போற? ஏய், நான் தான் சொன்னேன்ல, அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்படி அவனை லவ் பண்றேனோ அதே மாதிரி நான் அவன் லவ் பண்ணுவான். எனக்கு தெரியும். ஏன் எல்லாருமே பையன் தான் ப்ரப்போஸ் பண்ணணுமா, பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா? அவன் வந்து சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பாக்குறான் ரெடி, உனக்கு தானே தெரியுது. எங்க போனா நீ பாக்குறான், சிரிக்கிறான். நான் திட்டு வாங்கும் போது எல்லாரும் சிரிக்கிறீங்க, ஆனா அவன் மட்டும் சிரிக்க மாட்டான். இதுல இருந்து தெரியும் நம்ம லவ் தான். அதான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சும்மா ஒரு பையன் பாக்குறான், சும்மா சிரிக்கிறான் அப்படிங்கறத வச்சலாம் நீ அவனை லவ் பண்றேன்னு முடிவு பண்ணக்கூடாது. என்ன அவன் மனசுல வேற என்ன வேணும் இருக்கலாம்ல? உன்னை பார்த்துட்டு அவனை லவ் பண்றான்னு அர்த்தமா? ஏய், நீ அப்படிலாம் நினைக்காதடி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன, நான் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்லை, உனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஃபீல் ஆகுதுடி. கண்டிப்பாக அவன் லவ் பண்ணுவான். நீ தேவையில்லாம நீ மண்டி போட்டு குழப்பாத. நானே ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணி இன்னைக்கு தான் ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணவே போகிறேன். அது என்ன நடந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வர பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ணியே தீர்வேன். இங்கே பாரு அகல்யா, நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த ஏஜில் நமக்கு லவ்வெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வரணும் டி, இல்லைன்னு சொல்லலை. அது இந்த ஏஜ் கிடையாது. நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு என் காலேஜ் போகிறப்ப கூட ஒருத்தவங்க லவ் பண்ணுறோமா, அதாண்டி லவ். இது டீனேஜ் டி. டீனேஜில் வரதா லவ்வே கிடையாது, புரிஞ்சுக்கோ. இது அஃபெக்ஷன்.
ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்பெல்லாம் இல்லை, பிடிச்சிருந்தா யார் வேணாலும் லவ் பண்ணலாம். எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குடி, காரணமே தெரியல, ரீசன் தெரியாம ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அது பேர் லவ் தான். என்ன நீ புரிஞ்சுக்காம பேசாத. அகல்யா, நான் உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு கிடையாது. என்ன உன் அக்காவும் லவ் தான் பண்ணாங்க, ஆனால் ஸ்கூல்ல ஒன்றும் கிடையாது. காலேஜ்ல லவ் பண்ணி இன்னைக்கு பாரு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு. உன் அக்கா உனக்கு ஒரு லெசனா இருக்கும் போது நீ ஏன்டி இப்படி நடந்துக்கிற? ஏய் எனக்கும் லவ்ங்கிற ஃபீல் பத்தி எல்லாமே தெரியும்டி. என் அக்கா பத்தி எனக்கு லெக்சர் எடுக்காது. என்ன அவ லவ் பண்ணா, அதுக்காக லவ்வுக்காக காத்து தான் இருக்கா. என் மாமா இறந்தாலும் ஒன்றும் போயிருக்க மாட்டாரு. என் மாமா சொன்ன டைம்ல கரெக்டாக வந்துருவார். என்ன அப்புறம் என்ன குழந்தை கொடுக்காம போயிருப்பாரு? நீ சொல்லி பார்க்கலாம். இப்போ என் அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்குடி, அதெல்லாம் என் மாமா வருவார். அதே மாதிரி தான் என்னோட லவ். என்ன அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு வயசே ஆயிடும். என்ன அவன் ஏதோ பயந்த சுபாவம் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதுக்கு மேலே நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ப்ரப்போஸ் பண்றது தப்பு இல்லை, நானே போய் சொல்றேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது உன்னோட கையில தான் இருக்கு. என்ன இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அகல்யா, போ. உனக்கு பொறாமடி என்ன மாதிரி உன்னால லவ் பண்ண முடியலன்னு. ஆமா, லவ் பண்றதுக்குலாம் பொறாமப்பட்டு இருக்கேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத அகல்யா. என்ன யாராவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த முதல்ல யோசிச்சு முடிவெடு. நீ பாட்டுல பேசிட்டு இருந்தாப்ல மட்டும் எல்லாம் சரியா இருந்துருமா? சரி கோவப்படாத. நீ வேணா பாரு, நான் ப்ரப்போஸ் பண்ணனும், அவன் அக்செப்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாரு, என்னமோ பண்ணு போ. சரி மதன், நான் அப்புறமா வரேன், பை. ஏய் என்னடா? சாரி மச்சான், பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணலைனா எனக்கு திட்டுவாங்க. பை. ஹாய். கொஞ்சம் பேசணும். பேசு. பேசணும்னா இங்க இல்ல, தனியா பேசணும். அதான். என்ன தனியா பேசணும்? பேசணும்னு சொல்றேன், அப்ப தனியா தானே பேசணும்னு நினைப்பேன். பேசணும். பேசலாம். டோர் எதுக்கு லாக் பண்ண? நீ தானே தனியா பேசணும்னு சொன்ன, அப்போ யாராவது கண்டிப்பா வருவாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, அதனாலதான். அதுவும் சரிதான். என்ன பேசணும்? எக்ஸ்கியூஸ் மீ. நான் கையில வச்சிருக்க ரோஸை பார்த்து உனக்கு புரியலையா? எதுக்கு உன்னை பேச தனியா கூப்பிட்டு வந்தேன்னு? புரியுது, அதான் என்ன சொல்ல வர, சொல்ல வேண்டியத அவங்க வாயில இருந்து வந்தா நல்லா இருக்கும். நானும் இந்த ஸ்கூலில் எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். எங்கள் கிளாஸ்லேயே எத்தனை பசங்க எனக்குலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே வராத ஒரு ஃபீல் உன் மேலே வந்தது. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது. என்ன அது அது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ என்ன தொடுற? ப்ளீஸ் தள்ளு. என்ன லவ் பண்றதானே? ஏன் லவ் பண்ணா தொடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நானும் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. அதுக்கு கையெடு. இது தப்பு. கையெடு. என்ன தப்பு? லவ் பண்ற பொண்ணை டச் பண்றது தப்பா? இது 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 தப்பு. தள்ளு. எங்கடி ஓடுற? நில்லு. லவ் பண்றதானே? அப்போ வேணாம், என்ன தொடாத. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணாம் மதன், வேணாம். உன்னை லவ் பண்ற நோக்கத்துல தான் நான் அப்படி பண்ண. வேணாம் தொடாத. என்னடி லவ் பண்றேன்னு சொல்ற? லவ் பண்ற பையன் தொட்டா தப்பா? அப்போ இது லவ்வே இல்ல, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ நீ ஃபேக் லவ் தானே பண்ற? நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன். ஆனா நீ இப்படி பண்றது தப்பு. வேணாம், கையெடு. கையெடு மதன். நீ என் ப்ரப்போஸ் அக்செப்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, இது தப்பு. கையை விடு மதன். எதை அப்படி ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணணுமா? நான் உன்னை லவ் பண்றேன். நீ எப்படி என்ன லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண வந்தியா? நான் அதே மாதிரி தான், நானும் உன்னை லவ் பண்றேன். லவ் பண்றேனா வந்து என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும்ல. இதெல்லாம் தப்பு. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் மீ. வேணாம், என்ன விட்டு. ஏய் ஓடி போ, நில்லு. வேணாம், என்ன தொடாத. எனக்கு அசிங்கமா இருக்கு. தொடாத. ப்ளீஸ் என்ன தொடாத, விடு. ஏய் ஷட் அப். என்ன நடக்குதுங்க? ஏய் உள்ள வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன உங்களை பத்தி நீங்க என்ன வேற? ஸ்கூலே முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேம் நான் ஸ்டடி கிளாஸ் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, உங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் கிளாஸ் அகல்யா தானே நீ? ஆமா மிஸ். என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அவன் என்ன கையில பூ வச்சிருக்கான்? உள்ள வரும்போது சத்தம் போட்டியே, என்ன நடந்துச்சு? மிஸ், தப்பு என் மேலதான். அவன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ப்ரப்போஸ் பண்ண போனேன். ஆனா அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டான். இங்க தொட்டாம கையில இடத்துலயே தொட்டான். அவன் நல்லவன் நினைச்சேன், ஆனா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டான். போய்
பேசாம இருந்தேன். அவதான் உள்ள வந்து என்ன லவ் பண்ற ப்ரப்போஸ் பண்ற அப்படி சொல்லிட்டு அவதான் என் மேல கை வச்சா. நான் இது பண்ணல. போய் சொல்றா மிஸ். ஏன்டா போய் சொல்ற? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கல. மிஸ் அவன் தான் போய் சொல்றா. ஐயோ தப்பு என் மேலதான். என் ஃப்ரெண்ட் எவ்வளவோ சொன்னா நான் கேட்கல. ஏய் போய் சொல்லாதடி. வாயை மூடு. என்ன ஏய் என் முன்னாடி பொம்பளை பிள்ளைய வாடி போடிங்கிற வாயை உடைச்சிருவேன். நீ பண்ணிருப்ப. வாடி போடின்னு பேசுற வாய் கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கோம். ஒரு பொண்ணு உன்னையே மதிச்சு அவளோட அன்பை உன்ட்ட வெளிக்காட்டணும்னு நினைக்கும் போது இப்படிதான் கேவலமா நடந்துப்பேன். உன்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏமா ஸ்கூல் படிக்கிற வயசுல என்ன ப்ரொபோஸ் உங்களுக்கு? இல்ல நான் தெரியாம கேட்கறேன். என்ன லவ்னு கேட்கறேன். இங்க பாரு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற வரைக்குமே உங்களுக்குள்ள பிறகு லவ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன ஒரு பிரின்சிபலா இருந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு எதுவும் நினைச்சுக்காத. சீரியஸா சொல்றேன். இது டீனேஜ். இந்த டீனேஜ் ஏஜ்ல வரது பூரா உங்களுக்கு லவ்வே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அஃபெக்ஷன் மட்டும் தான். இதை கொண்டு போய் லவ்னு நினைச்சு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருக்க. அவன் இதுதான் சாக்குன்னு நினைச்சு உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான். இப்ப கொஞ்சம் நாங்களா வரலினா உன் லைஃபை நினைச்சு பாரு. எவ்வளவு நியூஸ் பாக்குற, என்னென்ன பாக்குற. ஒரு படிக்கிற பொண்ணுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காதா? இப்ப ரீசெண்டா கூட கொல்கத்தால ஒரு டாக்டர் எவ்வளவு கொடூரமா கொண்டிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தாயோட கருவறையை தாண்டி இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளவு கேவலமான உலகமா மாறிட்டு வருது. இங்க பாரு அகல்யா, நீ விளையாட்டு பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லல. அதை விட பொண்ணுங்க சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் இவன என்ன தைரியம் இருந்திருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வச்சு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருப்பேன். இன்னையில இருந்து ஒரு வாரம் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், நீ பண்ண கேவலமான தப்புக்கு உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், ஒரு வாரம் லேடிஸ் டாய்லெட் நீ தான் கிளீன் பண்ற. என்ன இந்த ஸ்கூல்ல இருக்கிற லேடிஸ் டாய்லெட்டை எண்ணி ஒரு வாரம் நீ தான் கிளீன் பண்றதுக்கு ஆயமா வர சொல்ல போறது கிடையாது. நான் பிரின்சிபல். நீ எங்க வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இருந்துக்கோ. ஐ டோன்ட் கேர். நீ பண்ண தப்புக்கு ஒரு வாரம் லேடிஸ் டாய்லெட்டை கிளீன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுக்கணும். அதனாலதான் இப்படி கொடுக்குறேன். நீ பண்ணது சின்ன தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. உன்னை விட பெரிய பெரிய தப்பு பண்ணவங்களுக்குலாம் யாருமே இங்க தண்டனை கொடுக்கறது கிடையாது. என்ன அப்படியே தண்டனையா போனாலும் அதை பெரிய இதுவா இஷ்யூஸ் ஆக்காம வெளியே வந்துடுறாங்க. இனி அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வாட்? லேடிஸ் டாய்லெட் நான் க்ளீன் பண்ணணுமா? என்ன பேச எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் பேச தெரியும். என்ன டேய் ஓங்கி அரஞ்சன்னு வச்சுக்க பல்லு கலண்டறோம். நியூ ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டு என்ன ஒரு வேலைத்தனை பாத்துக்கிட்டு இருக்க? பிரின்சிபல் சொன்ன மாதிரி கேளு போ. இன்னில இருந்து 1 வீக் நீ தான் லேடிஸ் டாய்லெட் க்ளீன் பண்ற. என்ன உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? சொல்லு. எதையுமே காதுல வாங்கிறாத அகல்யா. என்ன சொன்னாலுமே காதுல வாங்கிறாத. இப்ப பாரு, கொஞ்சம் மட்டும் பிரின்சிபல் மிஸ் வரல, அவ்வளவுதான் என்ன நடந்திருக்கும்னே தெரியல. சாரி சோபனா, தப்பு பண்ணிட்டேன். அவன் இவ்வளவு கேவலமா நடப்பானு எனக்கு தெரியாது. எனக்கு யாரும் ஒரு பிறகு நான் பாரு. அகல்யா, பிரின்சிபல் அவனுக்கு எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பனிஷ்மெண்ட்னால அவனுக்கு என் மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றது என்னமோ நான் தான். ஒரு வாரம் நான் ஸ்கூலுக்கே போல. என்னை எல்லாரும் பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஆனா அவனுக்கு என் மேல சரியான கோபம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பழி வாங்கணுன்ற எண்ணத்துல ஒரு வாரம் பிரின்சிபல் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை செஞ்சான். என் மேல ரிவெஞ்ச் எடுக்கணுமா என்ற எண்ணமா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா 1 வீக் நான் ஸ்கூல் போல. அப்பதான் ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தேன். நான் எடுத்த முடிவு ஸ்லீப்பிங் டேப்லெட். இதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் போகவும் பிடிக்கல, எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பொய்யாயிடுச்சு. அது ஒரு காரணம். உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து போட போனேன். அப்போ இனி நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே பொய்யாயிடுச்சு. இனி நான் ஸ்கூலுக்கு போல எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. தப்பே பண்ண நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பேசாம செத்துடலாம். உயிரோட இருக்கக்கூடாது, செத்துறணும். என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா, எனக்கு அந்த மாத்திரை தள்ளி விட்ட. நானும் உயிரோட இருக்க கூடாதுக்கா, செத்துறணும். திரும்ப திரும்ப அப்படியே பேசுறதுக்கு ஆரஞ்சு பல்ல உடைச்சிருவேன். இப்போ என்ன உனக்கு வந்துச்சு? நீ சாக போற? சாகுற வயசு உனக்கு? இன்னும் 12th கூட நீ முடிக்கல. ஆகிறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லக்கா. மான மரியாதையோட வாழ்றது மட்டும் நடக்க வாழ்க்கை. இப்போ உனக்கு என்ன மான மரியாதை போச்சே? அக்கா, நான் ஸ்கூல்ல ஒருத்தனை லவ் பண்ணேன்க்கா. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் இப்போ அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். கடைசியில் அவன் என்ன கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டாக்கா. அந்த இடத்துல என் காதலும் செத்துருச்சு. நான் அவமானமா பட்டுட்டேக்கா. இதுக்கு மேல இதுக்கான உயிரோட இருக்கங்க. ஓ சரி, இதுக்காக நீங்க சாக போயிருவீங்களா? எங்க என்னை பாரு. இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே டெத்து ஒன்று தான் சொல்யூஷன்னா
இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருந்திருக்கவே முடியாது அகல்யா. ஏன் நான் எத்தனையோ முறை உன் மாமா இல்லாம சாக போறேன்னு போனேன். ஆனா எத்தனை முறை நீ என்னை தடுத்திருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை முறை தடுத்திருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் டெத் ஒன்று சொல்யூஷன் நினைக்கிறியா? இங்கே பாரு, நீ லவ் பண்ணது நான் தப்புன்னு சொல்லலை, அது உன் வயசு. ஆனால் நீ ப்ரப்போஸ் பண்ண போய் உன் லவ்வே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தானே, அதுலேருந்து உனக்கு புரிய வேணாம். நீ தப்பிச்சிருக்கடி, நீ இப்பயே முன்னாடியே தப்பிச்சிட்ட. பின்னாடி அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அந்த தப்பை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. உன் வாழ்க்கையை நினச்சி பாரு. லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு வாழ்க்கை முழுசு கஷ்டப்படுறது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? அதுதான் சொல்கிறேன், புரியுதா? இதுக்கெல்லாம் சாகணும்னு நினச்சா ஒன்றுமே இல்லடி, சாகலாம் கூடாது. என்ன இனிதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைய. அக்கா நீயும் லவ் பண்ணி தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. லவ்வோட பெயின் என்னன்னு இப்போதாக்கா எனக்கு புரியுது. அக்கா நான் உன்னை லவ் பண்ணது அஃபெக்ஷனா லவ்வான்னு எனக்கு தெரியல. அட ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்னை ஏமாத்திட்டா, ரொம்ப வலிக்குதுக்கா. அப்படி இல்லை அகல்யா, நீ ஏமாந்து போல, நீ அதுலேருந்து தப்பிச்சிருக்க, அதுதாண்டி முக்கியம். அதை முதல்ல நினை. நீ ஒரு கேவலமானவனை லவ் பண்ணியிருக்கேன்னு உன் மனசுக்குள்ள நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு இது ஒரு பெருசாக விஷயமே தெரியாது. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்காங்கடி. அந்த மாதிரி ஏமாறல, அவனோட தகுடு தட்டு முன்னையே தெரிஞ்சிட்டுன்னு சந்தோஷப்படு. உன் மாமா என்னை விட்டு போயிட்டா, அவன் திரும்ப வருவானா மாட்டானோ எனக்கு அது தெரியாது. ஆனா அவனோட குழந்தை இங்க பாரு என்கிட்ட இருக்கு. இந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்துதாண்டி ஆகணும். எனக்கு குழந்தை வந்துருச்சு, இந்த குழந்தைக்காக தான் என் வாழ்க்கை முழுசும். அந்த மாதிரி தாண்டி வாழ்க்கை. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன்னை விட்டு போனதை நினைச்சு நீ கவலையே படக்கூடாது. உண்மையா லவ் பண்ண நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற, அவ நீ யூஸ் பண்றதுக்காக லவ் பண்ண அவன் எதுக்கடியுமே ஃபீல் பண்ண மாட்டான்டி. இதுதான் லைஃபோட ரியாலிட்டி. லவ்வும் இதுதான். அங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், பொண்ணுங்களோட லைஃப்ல எதுவுமே நிரந்தரமா இருக்காது. என்ன பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன அல்லாதடி, அல்லாத இதை விட பெஸ்டான ஒரு லைஃப் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நினைச்சு இதை மறந்துரு. எனக்கு தெரியும் உன்னால முடியாது, ஆனாலும் மறந்து தாண்டி ஆகணும். ஏன்னா அது பேரு லவ்வே இல்ல, ஒரு கேவலமான விஷயம். இனிமே இப்படி கோல மாதிரி முடிவெடுக்காத அகல்யா, புரியுதா? இல்லக்கா நான் பண்ணது தப்பு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரிக்கா. I love you டி, சஞ்சு. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உறவாச்சே. இதுதான் பார்த்தி நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. அக்கா சொன்ன மாதிரி நான் லவ் பண்ணது தப்பு இல்ல. லவ் பண்றதுக்கு ஆளை சூஸ் பண்ண பத்தியா, அதுதான் ரொம்ப தப்பு. ஆனா இப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிறது தப்பே இல்ல. எனக்கு தெரியும் என் பார்த்தி என்ன ஏமாத்த மாட்டான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி அவனை பிடிக்குமோ அதே மாதிரி அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் பார்த்தி, உன்னோட குழந்தைத்தனத்தை நான் ரொம்ப விரும்பினேன். உன்னோட வெகுளியான அந்த பேச்சை ரொம்ப விரும்பினேன். மூணாவது உனக்கு யாருமே இல்லைங்கிறத நான் விரும்பினேன். கடைசியா உன்னையும் விரும்புறேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தி, நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்டா கிடைக்கிறது பெஸ்டா இல்லைன்னா ரெண்டாவதே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்ல அது ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்கு. நான் அப்படி நினைக்கிறேன், ஆனா நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல பார்த்தி. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்தி? ஐ லவ் யூ பார்த்தி. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் தேடி போனேன், அதனால தான் அவமானப்பட்டு வந்தேன். ரெண்டாவது தடவையும் நான் தான் தேடி வரேன். என்னை அவமானப்படுத்த மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறேன், என்ன லவ் பண்ணுவியா? உன்னோட அன்பை எனக்கு கொடுப்பியா? சொல்லு பார்த்தேன். இதோ இந்த தாஜ்மஹால் ஷாஜகான் மும்தாஜுக்கு கட்டின தாஜ்மஹால், அது முன்னாடி உங்ககிட்ட சொல்றேன். காதலுக்கு ஒரு அடையாளம் கூட இதை சொல்லலாம். அது முன்னாடி வச்சுதான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்றேன். ஐ லவ் யூ பார்த்தி. என் லவ் அக்செப்ட் பண்ணுவியா? நீ சொன்ன மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது நம்மளுக்கு ஒழுங்கா கிடைக்கலன்னா ரெண்டாவது கிடைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக கிடைக்கும். நீ அப்படி என்ன நினச்சிக்கோ. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா எல்லாமே இருக்கிறது என் அக்கா தான். ஆனால் என் அக்காவுக்கு அடுத்து ஒருத்தரை ஒரு இடத்துல வச்சு பார்க்குறேன்னா அது நீ மட்டும்தான். இனி
உனக்காக நான் இருப்பேன். வேற யாரும் உன்னை யாருமே உன்னை நான் தொடவே விட மாட்டேன். இனி நீ என்னோடது. இனி உனக்கு எல்லாமே நான் இருப்பேன் அகல்யா. இனி நீ நீ எதுக்காகவும் அழுகவே கூடாது. நானும் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ டூ. ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ டூடி அகல்யான்னு சொல்லு. ஐ லவ் யூ டூடி அகல்யா. ஐ லவ் யூ டூ பார்த்தி. ஐ லவ் யூ டூ. மீசை வைத்த அன்னை போல உன்னை காண்கிறேன், நீ பேசுகின்ற வார்த்தை எல்லாம் வேதமாகுதே. பாழடைந்த வீடு போல அன்று தோன்றினேன், உன் பார்வைப்பட்ட காரணத்தால் கூலமாறுதே. கட்டிலுண்டு மெத்தை உண்டு ஆன போதிலும் உன் பாசம் கண்டு தூங்கவில்லை எனது விழிகளே. தென்றல் உண்டு திங்கள் உண்டு ஆன போதிலும் கண்ணாலும் இங்கு தீண்டவில்லை உனது நினைவிலே. உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணு ரெண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கடைசியா இப்போ நம்ம ஆக்ரா விட்டு போக போறோம். தாஜ்மஹால் எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. அதனால வந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்க போறோம். ஓகேவா? குரூப் போட்டோ தானே எடுத்துருவான். ஆனா நான் ஸ்னேகா மேம் பக்கத்துல தான் நிப்பேன். ஸ்னேகா மேம் விடுங்க மேம். ராக்கிக்கு மேல எந்த அளவுக்கு பாசமா? ஸ்னேகா மேம் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி யாராலையும் பாசம் வைக்க முடியாது மேம். தெரியும் ராக்கி, எனக்கு தெரியும். என்னடா என்ன பாக்குற? பயந்து செத்துக்கிட்டு இருந்தவன் இப்படி தைரியமா பேசுறானே அப்படின்னு நினைக்கிறியா? டேய், நான் பயந்த சுபாவம் தான்டா. எனக்கு எல்லாமே வந்து அப்படிதான் இருந்தது. ஆனா என்னைக்கு என் அகலிய என் வாழ்க்கையில வந்தாலும் அன்னையில இருந்து நான் தைரியமானவன்டா. இனிமே நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தின எல்லா கேடுகட்ட வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நீ என்ன வேற மாதிரி பாப்ப. என்னடி ஸ்கூல்ல நடந்தது போல சொல்லிட்டியா என்ன? ஆமா, எனக்கு புருஷனா வர போறவன்ட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணும்ல, அதான் சொல்லிட்டேன். என்னது புருஷனோ? டேய் மதனே, எல்லாம் ஆயிடுச்சுடா. நீ மூடு. இங்க பாரு, இது வரைக்கும் நீ அகலியா கிட்ட வம்பிழுத்தத இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகேவா? இனி எந்த வேலையும் அவகிட்ட நீ வச்சுக்க கூடாது. புரியுதா? இனிமே உன்னால அவளை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவ இனிமே எந்து. ஓகேவா? எந்து. பார்த்திபன் அகல்யா. இனி உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. எந்துன்னு சொன்னது மீனிங் புரியல. அவ ஏன் பொண்டாட்டி. சரியா? அகல்யா தப்பா எதுவும் சொல்லலையே. இனி என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஓகே, அவ ஏன் பொண்டாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட 2 எபிசோட் வந்து முடியுது. 2 எபிசோடில் நிறையா வந்து என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், ப்ளஸ் வந்து சோகமான கதைகள் இருந்திருக்கும், சில ஃப்ளாஷ்பேக்கும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபட்டிருக்கும். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் பண்ணுறேன், அதாவது முன்ன மாதிரி வந்து என்னால் பண்ண முடியல, அதுதான் வந்து என்னோட ப்ராப்ளம். அதனால தான் இது வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம். இதனால வந்து யாரும் கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட கமெண்ட்டும் ரீட் பண்ணுவேன். இனி வந்து வர வீடியோ போட்டோன்னே நீ வர கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க ஹரிகரனை ஸ்னேகாக்கு, ஐ மீன் நம்ம பிரின்சிபல் ஸ்னேகாக்கு பேரா போட சொல்லியிருந்தீங்க. ஸ்கிரிப்ட் படி வந்து ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நல்லா காதில் வாங்கிக்கோங்க, சொன்னவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸ்கிரிப்ட் படி வந்து நம்ம வாத்தியும் ஸ்னேகாவும் தான் பேர். ஓகேவா? அப்படி சூஸ் பண்ணி தான் நான் ஸ்டோரி மூவ் பண்ணுறேன். ஹரிகரனை வந்து பேரா போடாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வரும்போது அவங்களுக்கு வந்து அது புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். நல்லாவே தெரியும், ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் படி தான் கதை போயிட்டுருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி புரியும் நினச்சிக்க சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். சில அவேர்னஸும் சொல்லியிருந்திருப்பேன். அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, லவ் பண்ணுங்க தப்பில்லை, ஆனால் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப் லாங் நம்ம கடைசி வரைக்கும் கூட வருவாங்களா, அப்போ யாருனாலையும் நினச்சி லவ் பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா, லவ் பண்ணால் இவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி வர ஜென்ரேஷனுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அறுவை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? பாய். இனி அடுத்த எபிசோட் வந்து காலேஜில் வரும். இனி காலேஜில் வந்து அடுத்து மூவ் பண்ணுவோம். இப்போ அகல்யா பார்த்து ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. இனி வந்து
ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டெய்லி போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. வெளியே சொல்ல முடியாத சில பர்சனல் ப்ராப்ளம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனாலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறேன். நீங்கள் சொல்ல நினைப்பீங்க மதுரை ஸ்டாங் நல்லா வீடியோ போடுறீங்க இதில் போட மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்காக இல்லை, காலேஜ் ஸ்டோரினா எடிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இத்தனை பேர் நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆகிப்போச்சு. ஆப் எக்ஸிடாக வெளியே போகுதுங்க, என்னால் முடியல. அதனால தான் ஸோ இதனால தான் நான் வீடியோ டிலே பண்ணுறேன். சில வேலை பர்சனல் ப்ராப்ளம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ப்ராப்ளம். அதனால தான் இருந்தாலும் இந்த வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். என்னோட மனக்கவலை குறைக்கிறதுக்காக இந்த வீடியோவே போடுறேன். இதனால் வந்து ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறேன். ப்ளஸ் உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சில பேட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும். அதை நான் கண்டுக்கிறதில்ல. குட் கமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆல் ஆஃப் யூ லவ் யூ. டேக் கேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பை.